ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேங்கிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு டைப் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி ஆக்சுவலி இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின் பார்த்துருக்கோம், பட் இது வந்து சம்வாட் யூனிக்கு. ஸோ இதோட ஆன்சரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆம்பிகுட்டி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, எப்படி சால்வ் பண்ணுறது என்னென்னு பார்ப்போம். 5 பாய்ஸ் பார்ட்டிசிபேட் இன் காம்படிஷன். ரோஹித் வாஸ் ரேங்க்டு லோயர் தேன் சஞ்சய். ரோஹித் வாஸ் ரேங்க்டு லோயர் தேன் சஞ்சய். ஓகே, ரோஹித்தோட ரேங்க் வந்து சஞ்சயை விட லோயராக இருக்குது. விகாஸ் வாஸ் ரேங்க்டு ஹையர் தேன் தினேஷ். விகாஸோட ரேங்க் வந்து தினேஷை விட ஹையராக இருக்குது. ஓகேவா? கமல்ஸ் ரேங்க் வாஸ் பிட்வீன் ரோஹித் அண்ட் விகாஸ். அதாவது கமலோட ரேங்க் வந்து ரோஹித்துக்கும் விகாஸோட ரேங்க்கும் இன் பிட்வீனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போது கமல்ஸ் ரேங்க் வாஸ் பிட்வீன் ரோஹித் அண்ட் விகாஸ். ரோஹித்தோட ரேங்க்குக்கும் விகாஸோட ரேங்க்கும் கமல் ரேங்க்கு இன் பிட்வீனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இது ஒரு பாசிபிளான ஒரு கேஸு. சரி, இன்னொரு பாசிபிள் இதில் என்ன வரும்? விகாஸ் இங்கே வரலாம், ரோஹித் அங்கே போகலாமா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? கமலோட ரேங்க் வந்து விகாஸ்க்கும் ரோஹித்துக்கும் பிட்வீனில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரோஹித் இங்கேயும் வரலாம், அங்கேயும் வரலாம். விகாஸ் இங்கேயும் வரலாம், அங்கேயும் வரலாம். சரி, இப்போ இதை நம்ம கம்பைன் பண்ணும்போது என்ன பண்ணலாம்? நிறைய பாசிபிலிட்டி கிரியேட் ஆகுது பாருங்கள். இப்போ விகாஸு, நெக்ஸ்ட்டு கமல், நெக்ஸ்ட்டு ரோஹித்து, நெக்ஸ்ட்டு சஞ்சய். ஓகே, ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு பாசிபிலிட்டி என்ன கிரியேட் ஆகலாம்? ரோஹித்து, சஞ்சய், கமல், விகாஸ். நெக்ஸ்ட்டு பாசிபிலிட்டி என்ன கிரியேட் ஆகலாம்? ரோஹித்து, கமல், சஞ்சய், விகாஸ். நெக்ஸ்ட்டு பாசிபிலிட்டி என்ன கிரியேட் ஆகலாம்? ரோஹித்து, கமல், விகாஸ், சஞ்சய். ஸோ இது மாதிரி வந்து வி வில் கெட் வேரியஸ் பாசிபிலிட்டிஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த வேரியஸ் பாசிபிலிட்டி க்ரியேட் ஆகிறதால அது இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஹூ வாஸ் ரேங்க்டு ஹையஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம டேட்டா இன்அடிக்குவேட். ஸோ இதுதான் இதோட ஆன்சராக இருக்கும். பிகாஸ் இங்கே வந்து வேரியஸ் பாசிபிலிட்டி க்ரியேட் ஆகுது. எக்ஸாக்டாக நம்ம யார் ஹையஸ்ட் ரேங்காக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ அது மாதிரி இருக்கிறதால டேட்டா இன்அடிக்குவேட், இல்லைனா கேனாட் பி டிட்டர்மைன்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸு ஆம்பிகுட்டி கிரியேட் ஆகிறதால எக்ஸாக்டாக நம்மளால் ஆன்சரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அப்போது டேட்டா இன்அடிக்குவேட் வந்து அதோட ஆன்சராக இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ, பாய்.